சகோதர சகோதரிகளே, இந்த ஃபாகடு பூரா பிஜேபியோடைய உறவு மிக பழமை வாய்ந்தது. இங்க உள்ள வீர மண்ணு எப்பவுமே பிஜேபி மேல நம்பிக்கைய காட்டியிருக்கு. இன்றைய உலகளாவிய நிலைமையில வாகடு பூரா பிஜேபி கூட இருக்கிறது மிக அவசியமான ஒண்ணு. இன்னைக்கு பாரதத்துல நிலையான ஒரு அரசாங்கம், வலிமையான ஒரு அரசாங்கம் இருக்க வேண்டியது மிக அவசியம். இது எப்படிப்பட்ட அரசாங்கம்னா, அது எல்லைங்களை ரட்சிக்கணும். அப்புறம் தேவைப்பட்டா பாதாளத்துக்குள்ளையும் தேடி எதிரிங்களை சுத்தமா நீக்கிடணும். இது எப்படிப்பட்ட அரசாங்கம்னா, நாட்டின் பெண்கள், விவசாயிகள், ஏழைகள், தாழ்த்தப்பட்டவர்கள், பழங்குடியினர், பின்தங்கியவர்கள், சமூகத்தோடைய இந்த அனைத்து வர்க்கமும் மரியாதை அப்புறம் செழிப்பின் பக்கம் அழைச்சுக்கிட்டு போகணும். எப்படிப்பட்ட அரசாங்கம்னா, அது இளைஞர்களுடைய கனவுகளை புரிஞ்சுக்கணும். அப்புறம் அவங்களுக்காக கொள்கைகளை உருவாக்கணும். அப்புறம் எப்படிப்பட்ட அரசாங்கம்னா, அது நாட்டுல எதிர்காலத்துக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கட்டுமானம் செய்யணும். எங்களோட 10 வருஷத்துக்கான ட்ராக் ரெக்கார்ட் இதுக்கு சாட்சி. இந்த காரியத்தை வெறும் பிஜேபியால மட்டும்தான் செய்ய முடியும். வேற யாராவது செய்ய முடியுமா? வேற யாரையாவது நம்ப முடியுமா? அப்புறம் யாரெல்லாம் இங்க ஓட்டு கேட்கறதுக்கு கிளம்புனாங்களோ அவங்கள கேட்டு பாருங்க. இவ்வளவு பெரிய நாட்டை யாரு கையில ஒப்படைக்கணும்னு ஒருத்தர் பேர் சொல்லுங்க. யாருதாவது பேர் சொல்ல முடியுமா? ஏதாவது பேர் சொல்ல முடியுமா? அப்புறம் இந்த மாதிரி யாருக்கு ஒரு பேரே கிடையாதோ, ஒரு அடையாளமே கிடையாதோ, பழைய ரெக்கார்ட்ஸ் எதுவுமே இல்லையோ, அவங்க கிட்ட இவ்வளவு பெரிய நாட்டை கொடுக்க முடியுமா? உங்களோட கனவுகளை அவங்கள நம்பி விட்டுற முடியுமா? உங்களுடைய பசங்களுடைய எதிர்காலத்தை அவங்க கையில ஒப்படைக்க முடியுமா? இந்த மோடி தான். இவரை பத்தி உங்களுக்கு தெரியும்ல? தெரியும் தானே? 23 வருஷம் ஆயிடுச்சு. 13 வருஷம் குஜராத்லயும் இந்த டுங்கர்பூர் பான்ஸ்வாரா மக்கள் என்ன நெருக்கமா பார்த்திருக்காங்க. அப்புறம் நான் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள ஒருத்தர் தான். நண்பர்களே, நாட்டோட ஒளிமயமான எதிர்காலத்துக்கு, நாட்டை வலிமையாக்குறதுக்கு, உங்களுடைய கனவுகளை நிறைவேற்றுறதுக்கு இதோட அடித்தளத்துல தான் மோடி நாடு பூரா, ராஜஸ்தான்ல அப்புறம் வாகட்ல ஆசீர்வாதத்தை கேட்க வந்திருக்கேன்.